ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஒரு ஆண் குழந்தை 1500 ரூபாய்க்கு வாங்கி 5 லட்ச ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. அதே போல் ஒரு பெண் குழந்தை அதே 1500 ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடா காய்கறி கடையில் ஏதோ காய்கறி வாங்குற மாதிரி சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைல்டு மாஃபியா தமிழ்நாடுக்குள்ளேயே ஊடுருவி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் நம்ம ஊரில் போன வாரம் கோயம்புத்தூரில் ஒரு கேஸ் ஒன்று நடந்தது. ஸோ அதில் நம்ம ஊருக்காரர் கோயம்புத்தூர் ஆள் வந்துட்டு ஒரு பெண் குழந்தைய பீகாரில் இருந்து வந்துட்டு டிராஃபிக்கிங் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த குழந்தைய வாங்கியிருக்காங்க. ஃபைனலாக இப்போ அவங்க மாட்டிட்டாங்க. அந்த ஒரு வாங்கினவர் வந்துட்டு இந்த சைல்டு டிராஃபிக்கிங்லாம் எப்படி நடக்குது, அவருக்கு அந்த குழந்தை எப்படி வந்தது, யார்கிட்ட நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு மொத்த டீட்டெயிலுமே போலீஸ்கிட்ட வந்துட்டு ஒப்பிச்சு இருக்காரு. ஸோ இந்த ஒரு சைல்டு டிராஃபிக்கிங், இந்த ஒரு சைல்டு மாஃபியா நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக நடந்துட்டு இருந்தது. பட் அது இன்னைக்கு நம்ம ஊர்லேயுமே பாதிச்சு இருக்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ முழுக்க முழுக்க ஒரு உங்களுக்கான ஒரு எச்சரிக்கையான ஒரு வீடியோ மட்டுமா தான் இது இருக்க போகுது. யார் இவங்களுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரி நெட்வொர்க்ஸ் இருக்குது, எப்படி வந்துட்டு இந்த ஒரு தரகர்கள் வந்துட்டு வாங்குறவங்களை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட எப்படி வந்துட்டு பேசி குழந்தைய வந்துட்டு கம்மி விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் விற்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாரோட மக்களுக்குமே ஒரு அடிப்படையான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக்கிங் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் அந்த குழந்தை, எங்கேருந்து அந்த குழந்தை வந்தது, யார் அதை வாங்கினது, யார் அதை விற்றது, நடுவில் இருந்த இந்த தரகர்கள் யார், இதுக்குள்ளே நடக்கிற சைல்டு மாஃபியா, இந்த சைல்டு டிராஃபிக்கிங்லாம் என்ன அப்படின்றது ஸோ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊரில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு இடத்துல சூலூர் அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது போன வாரம். என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு குழந்தை சத்தம் வந்துட்டு ஒன்று அழுகிற மாதிரி கேட்குது ஒரு பர்டிகுலர் வீட்டில். ஸோ நீங்கள் வந்து என்னன்றது செக் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ரேண்டமான ஒரு கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. ஸோ போலீஸுமே இதை ரிசீவ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் குழந்தைய எவனாவது கடத்தியிருக்கானா, இல்லை குழந்தைய ஏதாச்சும் ஒருத்தன் பண்ணுறானா, என்ன விஷயம் தெரியாமன்ட்டு போலீஸ் வந்துட்டு அந்த சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. போனதுக்கப்புறமா அந்த வீட்டை டோட்டலாக வந்துட்டு சர்ச் பண்ணதில் ஒரு 15 நாள் பிறந்த குழந்தை, ஒரு சின்ன சிசு, அந்த ஒரு குழந்தை அழுகிற ஒரு சத்தம் கேட்டது. அந்த ஒரு சத்தம் கேட்டதுக்கப்புறமா அந்த குழந்தைய போய் பார்த்ததுக்கப்புறமா இந்த ஒரு குழந்தை எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. பட் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 40 வயசுக்கு மேலே இருந்திருக்கு 2 பேருக்குமே. பட் அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு 15 நாள் கொண்ட ஒரு சிசு வந்துட்டு எப்படி அந்த வீட்டில் திடீர்னு வந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்கு அந்த 2 பேருமே உள்ளானாங்க. ஸோ அவங்க பேர் தான் மிஸ்டர் விஜயன். ஸோ இந்த விஜயன் அப்படின்றவர் யார் அப்படின்றது பார்க்கும்போது, இவர் அந்த சூலூர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல ஒரு ஹை கிளாஸான ஒரு ஆளாக இருந்திருக்காரு. இவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, ஏகப்பட்ட பணம் அப்படின்றது ஒன்று இருக்குது. பட் இவருக்கு ஒரு குறை இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, இவங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது. இதனால சுற்றி இருக்கிற எல்லாரும், அந்த வீட்டை சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு விஜயனுக்கு குழந்தை ஒரு 16 வருஷமா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த விஜயன் யார்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலுமே ஒரு எண்ட் ஆஃப் த டாபிக் வந்துட்டு அவர் முடிக்கும்போது இந்த குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தை சொல்லி தான் எல்லார்கிட்டையுமே வந்துட்டு அவர் அந்த பேச்சையே வந்துட்டு முடிப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஊரை சுற்றி இருக்க எல்லாருக்குமே விஜயன் அப்படின்றவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இவர் வந்துட்டு ஒரு மிட் ஹை கிளாஸான ஒரு ஃபேமிலியாகவுமே இருக்கார். ஸோ திடீர்னு இவர் வீட்டில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் வந்துட்டு, என்னங்க உங்கள் வீட்டில் யாரோ சொந்தக்காரங்க வந்த மாதிரியும் தெரியல, ஆனால் குழந்தை சத்தம் கேட்குது, என்ன விஷயம் அப்படின்றது சொல்லும்போது விஜயன் வந்துட்டு ஒன்றுக்கு முரண்பாடாக வந்துட்டு பொய்களை சொல்லியிருக்காரு. பதிலுமே சொல்லியிருக்காங்க. கேட்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த குழந்தை அந்த குழந்தை இல்லை, எனக்கு எதுவுமே கேட்கல, வேற எங்கேயாவது கேட்டிருக்கோம் அந்த குழந்தையோட சத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு முரண்பாடாக பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ திரும்பி அடிக்கடி அந்த குழந்தையோட சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் போது அக்கம் பக்கத்தில் சில பேர் டவுட் பட்டு என்ன பண்ணாங்க,
பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி விஜயன் அப்படின்ற ஒரு வீட்டில் வந்துட்டு அவங்க வீட்டில் திடீர்னு ஒரு குழந்தை சத்தம்ன்றது கேட்குது. பட் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நிறைய பொய்கள் சொல்கிறாரு, ஒன்றுக்கு முரண்படாக வந்துட்டு பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலுன்றுமே வந்தது. ஸோ போலீஸ் பாட்டுக்கு போனதுக்கப்புறமா விஜயனுமே அவங்களோட ஒய்ஃபையுமே வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தையுமே பார்க்குறாங்க. அப்போ அவங்க கேட்கும்போது உங்களுக்கு 16 வருஷமாக குழந்தை இல்லை, உங்கள் ஒய்ஃபும் ப்ரெக்னென்ட்ன்ற ஒரு விஷயமும் இல்லை, அப்படி இருக்கும்போது ஒரு 15 நாளில் பிறந்த குழந்தை உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தது, யாரோட குழந்தை, நீங்கள் வந்துட்டு எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டதுக்கப்புறமா தான் விஜயன் வந்துட்டு அந்த குழந்தை யார், இந்த சைல்டு மாஃபியா எப்படி நடக்குது, சைல்டு டிராஃபிக்கிங்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு செயல்படுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருந்தாரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக. அதுக்கு அவர் எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னாக்கா, விஜயன் இருக்கிற ஊரில் இருந்து ஒரு பக்கத்து ஊரான ஒரு பீகார் வந்துட்டு கப்புள்ஸ் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு அஞ்சலி தேவி. இவங்க வந்துட்டு வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அவரோட ஹஸ்பண்டான வந்துட்டு அஞ்சலி தேவியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த கொளுத்து வேலை செய்கிறவராக இருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு அஞ்சலி தேவிக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஜயனுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்புறமா அஞ்சலி தேவி வந்து அவரோட ஹஸ்பண்டுக்கு சொல்கிறாங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு விஜயன் கிட்ட வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சார் உங்களுக்கு குழந்தையே இல்லையாமே, ஸோ நான் வந்துட்டு குழந்தையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ பீகாரில் இருக்கு ஒரு குழந்தை, பிறந்து 15 நாள் தான் ஆகுது. ஸோ அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து நான் உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்குது. ஒரு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும் சார். அந்த குழந்தைக்கான ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேரண்ட்ஸ் உங்கள் 2 பேரையுமே நான் வந்துட்டு அதை போட்டு எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணி உங்கள் கையில் குழந்தையுமே கூடவே இந்த பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இதுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தையை காமிச்சிருக்காரு. ஸோ விஜயனுமே வந்துட்டு ஒரு 16 வருஷமாக ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லி அவருமே சூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறமா அந்த ஒரு டீலுக்கு ஒத்து போகிறாரு. கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய் ஒரு பெண் குழந்தைக்கு வந்துட்டு கொடுத்துருக்காரு முதல் அட்வான்ஸாக அந்த அஞ்சலி தேவியோட ஹஸ்பண்டுக்கு. ஸோ அஞ்சலி தேவி ஹஸ்பண்டுமே வந்துட்டு இதுக்கான ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கான ஒரு பெண் குழந்தைய வந்து இந்த அஞ்சலி தேவியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கே அரேஞ்ச் பண்ணான்னா, பீகாரில் இருக்கிற ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற சூலூர் அப்படின்ற இவரோட இடத்துக்கு வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து ஒப்படைக்கிறான். 1,80,000 ரூபாயும் கொடுத்தாச்சு. மீதி இருக்கிற பேலன்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி விஜயனுமே சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் தான் இந்த குழந்தை அப்படின்றது கத்த ஆரம்பித்து ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. சரி, யார் இந்த அஞ்சலி தேவி அப்படின்ற ஒரு விஷயம், அவங்களோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்றது விஜயன் கிட்ட கேட்டதுக்கப்புறமா விஜயன் வந்துட்டு கை காமிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அடுத்த ஒரு ட்விஸ்ட்ன்றது இருந்தது போலீஸுக்கு. ஏன்னாக்கா இந்த அஞ்சலி தேவியுமே அஞ்சலி தேவியோட ஹஸ்பண்டையுமே வந்துட்டு விசாரிச்சதில் எஸ் நாங்கள் வந்துட்டு பீகாரில் வந்துட்டு இந்த மாதிரி சைல்டு டிராஃபிக்கிங், சைல்டு மாஃபியாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன மாதம் வரைக்கும் ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரருக்கு, பிஸ்னஸ்மேனுக்கு வந்துட்டு ஆண் குழந்தை தேவைப்பட்டதுன்னாங்க. ஸோ நாங்கள் பீகார்லேருந்து அரேஞ்ச் பண்ணி அவருக்கு வந்துட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு ஆண் குழந்தையை விற்றோம். 1,500 ரூபாய்க்கு வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஸோ போலீஸ் டோட்டலாக பயங்கரமான ஒரு ஷாக். இதை கேட்ட பொதுமக்களுமே பயங்கரமான ஒரு ஷாக் ஆனாங்க. சரி, இது எப்படி நடக்குது, இதோட நெட்வொர்க் யார் அப்படின்னு சொல்லி மேலும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த ஒரு அஞ்சலி தேவி அவரோட ஹஸ்பண்டையுமே கூட்டிகிட்டு பீகாருக்கே வந்துட்டு ஒரு தனிப்படை அமைஞ்ச ஒரு போலீஸ் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் அதை விடவே இன்னும் அடுத்த ஒரு ஷாக்கிங் போலீஸ்க்கு காத்திருந்தது. என்ன அப்படின்னாக்கா, இந்த அஞ்சலி தேவியோட சிஸ்டர் அண்டு மதர், அவங்களோட அம்மா எல்லாருமே கூட்டு சேர்ந்து வந்துட்டு இந்த ஒரு குழந்தைய வந்துட்டு கடத்தி யாருக்கெல்லாம் வந்துட்டு தேவைப்படுதோ, யாரெல்லாம் பெரிய ஆட்களுக்கு வந்துட்டு பணக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் பீகார்லேருந்து அந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வாங்கி லட்சக்கணக்கில் சவுத் இந்தியாவில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. எந்த அளவுக்கு ஒரு மாஃபியா செயல்படுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா பணம் வந்ததுக்கப்புறமா இந்த அஞ்சலி தேவிக்கும் அஞ்சலி தேவி ஹஸ்பண்டுக்கும் வந்ததுக்கப்புறமா இவங்க வந்துட்டு அவங்க ஊருக்கான பீகாருக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த குழந்தைய தூக்கிட்டு வருவாங்களாம்.
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு ட்ரெயின்லேயோ எப்படி இருக்கோ அதிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறவங்க யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைய விற்றுருக்காங்கன்ற ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வந்தது. ஒரு குடும்பமே கிட்டத்தட்ட இது ஒரு ஃபுல் டைம் ஜாபாக தான் வந்துட்டு அந்த அஞ்சலி தேவியோட ஃபேமிலி வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா மொத்த கும்பலையுமே தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா இது நடுவில் இருக்கிற தரகர்கள் இவங்க எப்படி வந்துட்டு இந்த அளவுக்குலாம் காசு கம்மி விலைக்கு யாரெல்லாம் குழந்தை தராங்க அப்படின்றது அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. பட் இந்த ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொன்னது எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்த குழந்தைகள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காணாமல் போகிறாங்க, கோயில் திருவிழாவில் காணாமல் போகிறாங்க, அதே போல் வேறு ஏதாச்சும் நம்ம ரோட்லேயோ பப்ளிக் பிளேஸ்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இதுலேயோ வந்துட்டு நம்மளோட குழந்தைய காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கூட வந்துட்டு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பல பேரால் ஒரு கொஸ்டின் மார்க்காக ரைஸ் பண்ணப்படுது. பட் இதுக்கு உண்மையான ஆன்சர் வந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஒரு குழந்தைகள் எப்படி கிடைக்குதுன்றது அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டுருக்கு. பார்ப்போம் அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இந்த குழந்தைகள்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சைல்டு மாஃபியான்றது சிக்கப்படுவார்கள் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி பல குழந்தைகள் யாராச்சும் காணாமல் போயிருக்காங்களா, அவங்க எப்படி காணாமல் போனாங்கன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் அதை படித்து ஒரு அளவுக்கான ஒரு நாலேஜில் இருப்பாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்துமே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் இது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேருன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிக்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.